அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. உங்கள் விருப்பங்கள், ஆசைகள், வேண்டுதல்கள் நிறைவேற 64 யோகினிகளில் இந்த ஒரு யோகினியோட பெயரை நீங்கள் சொல்லி பாருங்க. இந்த யோகினியோட பெயரை எத்தனை முறை சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். எல்லா மனிதருக்குமே ஏதாவது ஒரு தேவை இருக்கும். அந்த தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு நம்ம வழிபாடு செய்வோம். அந்த தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேண்டுதல் வைப்போம். அந்த தேவைகள் பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காக நம்ம முயற்சியும் செய்து கொண்டிருப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு யோகினியோட பெயரையும் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைகளானது உடனடியாக நிறைவேறும். உங்கள் ஆசைப்படி, உங்கள் விருப்பப்படியே உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தேவதை இந்த யோகினி. 64 யோகினிகளில் இவரும் ஒரு முக்கியமான யோகினியாக கருதப்படுகிறார். இவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னேயி. அக்னேயி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் பெயர். உச்சரிக்கிற முறை அக்னேயி அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த தேவதையுடைய பெயரை எல்லாருமே சொல்லலாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே சொல்லலாம். அதுவும் குழந்தைகளெல்லாம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சொல்ல சொன்னீங்கன்னா நினைவாற்றல் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், நல்லா படிப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அறிவு பார்த்திங்கன்னா ஒரு செழுமையாக இருக்கும். அது மாதிரி வயசானவங்க, அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படிங்கிறவங்க இதை இரவு பொழுதில் சொல்லணும். எனக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது, நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது, காரணம் என்னுடைய உடலால் அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு தேவதையோட பெயரை, இந்த யோகினியோட பெயரை இரவு நேரத்தில் சொல்லணும். கர்ப்பிணிகள் நல்ல குழந்தை பிறக்கணும், ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும், என்னுடைய குழந்தை 16 செல்வங்களோட வாழணும்னு நினச்சிட்டு இந்த தேவதையோட பெயரை சொல்லுங்கள். நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எப்போனாலும் சொல்லலாம். எந்த நேரத்தில்னாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம், எழுதவும் செய்யலாம். ஒரு நோட்டு இதுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க. தேவதையுடைய பெயர்கள், ஸ்விட்ச் வேர்டு, ஏஞ்சல் நம்பர் இதெல்லாம் எழுதுறதுக்குன்னு தனியாக ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடு நீங்கள் எழுதியும் பாருங்கள், அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த யோகினியோட பெயரை சொல்லும்போது அது ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறுவதை உங்களால் உணர முடியும். இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து இதை பற்றிலாம் நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். இந்த தேவதையோட பேரை இத்தனை முறை தான் சொல்லணுமா அப்படின்னு கிடையாது. ஆனால் சொல்கிறதுல ஒரு முக்கியமான சூட்சம முறை இருக்குது. இந்த தேவதை வாசனைக்கு அதிபதியாக இருக்கிறார். அதனால் வாசனை மிகுந்த இடத்துல சொல்லணும். நல்ல நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பத்தி பொருத்தி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கைகளில் அத்தரு, ஜவ்வாது அல்லது நீங்கள் நல்ல ஒரு பர்ஃப்யூம் வச்சுருக்கீங்க, நல்ல வாசமாக இருக்கக்கூடியதுங்க அப்படின்னா அதை அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த வாசனை போகிறதுக்குள்ளே இந்த தேவதையோட பெயரை சொல்லுங்கள். வாசனையோடு கலந்து இந்த தேவதையோட பெயர் நீங்கள் உச்சரிக்கும் போது ரெண்டும் ஒன்றாக கலந்து இந்த பிரபஞ்சத்தை போய் சேர்ந்து உங்கள் தேவைகள் ரொம்ப சீக்கிரமாக பூர்த்தியாகும். இதுதான் இந்த தேவதையோட பெயரை சொல்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூட்சமும். ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.